நீங்களும் எங்கு பார்த்தாலும் அந்த கொடியை இது விஜயகாந்த் கட்சியின் கொடி, விஜயகாந்த் கட்சியின் கொடி சொல்ல வச்சு இன்னைக்கு இந்த ஆரம்பித்த 3 வருஷத்திலே 4ஆவது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எல்லா மக்கள் மனதிலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கட்சின்னு சொல்ல வச்சீங்களே, அதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், நீங்க வாட்டி சொல்லிட்டீங்க ஆரம்பிங்க. நானும் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோன்னு உள்ள கட்சிகளுக்கெல்லாம் விஜயகாந்தா பாப்பம் படம் 100 நாள் ஓடுற மாதிரி 100 நாள் கூட இந்த கட்சி இருக்காது, 100 நாள்லயே ஓடி போயிடும். எத்தனையோ கட்சி இந்த நாட்டில் இருந்தது, 70 கட்சி இருக்குது, 71வது கட்சினாங்க. ஆனா ஆரம்பிச்ச 3 வருஷத்திலே கிட்டத்தட்ட 5 தேர்தல்களை சந்திச்ச உடனே மக்கள் அந்த 71 பக்கத்துல இருந்த 7 அழிச்சிட்டாங்க. 1வது கட்சி இதான் முதல் கட்சின்னு சொல்ல வச்சாங்க. அது யார்? எனது தொண்டர்கள், என் மக்கள், என் தொண்டர்கள். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு தவறும் செய்யாத நல்ல தொண்டர்கள். இளைஞர் பெருமக்கள் தான் இல்லைன்னு சொல்லவில்லை, 18 வயசுல இருந்து என்கிட்ட இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ரத்தம் சூடா இருக்கிறவங்க தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் கட்டுப்படுவாங்க சொன்னால். ஏன்னா அவங்கள ஒரு ரவுடிசமா வளர்க்கணுங்கிற ஆசை இல்ல, வெட்டுக்குத்துக்கு கொண்டு போய் விடணுங்கிற ஆசை இல்ல. அவங்களை நல்வழிப்படுத்தணும், அவங்களை நல்லா கொண்டு போகணும். பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அதுலதான் நான் பிடிவாதமா இருக்கேன். நீங்க ஒவ்வொரு கட்சியிலையும் பாருங்க, அவங்களுக்கு தேவைனா உணவு உடனே அடிக்க விடுவாங்க, ஓட நான் போக விட மாட்டேன். தேவைப்பட்டால் தான் உங்களை அழைப்பேன். இந்த தடவை 2 மாநாடுன்னு, ஒரு மாநாடு மகளிர் அணி மாநாடு திருச்சியில 7 லட்சம் பேர் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 15 லட்சம் பேருக்கு மேல வந்திருப்பாங்க போல. ஆனா முடியல, இடம் கிடையாது. எல்லா கட்சியும் அங்கேதான் மேடை போடுவாங்க, நாங்க இங்க போட்டிருக்கோம் 200-300 அடி தள்ளி. அப்படி இருந்து முடியல. சொல்லுவாங்க இந்த கூட்டத்தை பார்த்து பூமியே சிறுசா போச்சு, அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அந்த என்னுடைய டெம்போ டிராவல் இருக்கும்போது நான் அழுதது என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.